செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஓகே, உள்ளே இருக்கு கட்டிடம். கிரீன் லைட் அங்கே எரியும். இது முகப்பு. இது மேடவாக்கம். இந்த பக்கம் சோழிங்கநல்லூர். மேடவாக்கத்துலேருந்து சோழிங்கநல்லூர் போகிற வழியில் இருக்குது. இந்த இடம் பெரும்பாக்கம் எல்லைக்கு உட்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி. என்னுடைய தமிழ் வளர்ச்சி திட்டங்களில் ஒன்று தான் இந்த செம்மொழி நிறுவனம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை ஊருக்கு தெரியும்? உலக தமிழர்கள் இந்த உண்மை அறிந்தவர்களா? இந்த உண்மையை அறிந்தவர்களா? உலக தமிழர்களுக்கு இந்த உண்மை தெரிந்தால் தமிழ்நாடு அரசிலே இருந்து கொண்டு இந்த திட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய போலியானவர்கள் முகத்திரையை கிழித்தெறிவார்கள். இந்திய அரசிலே இருக்கக்கூடிய போலியானவர்களின் முகத்திரையை கிழித்து எறிவார்கள். சரியா? திட்டத்தின் நாயகன் நான், திட்டத்தின் தந்தை நான். என்னுடைய அறிவு வித்து, என்னுடைய அறிவு சொத்து. எல்லாத்தையும் கருணாநிதி தான் பண்ணாரு அப்படின்னு சில மன்னார் சொல்லும். அவங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா உண்மையை? தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்க கருணாநிதி, அவனுக்கும் தமிழுக்கும் தொடர்பே கிடையாது. அவன் தாய்மொழி தெலுங்கு. அவன் தமிழன் இல்லை. தமிழன் சொல்லிட்டு ஏமாத்துன்னு திருட்டு பையன். அவன் வயிற்றில் பிறந்த ஸ்டாலினும் அவனும் திருட்டு பையன். அந்த திருடனுக்கு பிறந்தவன் இதுக்கு தலைவனாக இருந்தான். என்னுடைய திட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். முதலமைச்சர் தான் இங்கே தலைவராக இருக்க முடியும். அது கீழே நேரடியாக கட்டுப்பாடு, நிர்வாக ரீதியான கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா இங்கே இயக்குனர் சந்திரசேகர், அந்த திருடனுக்கு பிறந்தவன் என்கிட்ட நான் போய் சொல்லும்போது திட்டத்தை பற்றி வெளியே போ அப்படின்னு சொன்னான். என்னன்னு சொன்னால் வெளியே போன்னு சொன்னானே. ஓங்கி செபுல்ல செருப்பால் அடிச்சிருப்பேன். சரி, இன்னொரு நான் என்னுடைய லெட்டர் பேடோடு வரேன். தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் கொடுத்தால பதில் கடிதம், அதோடு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு உரிய அங்கீகாரத்தை தரணும்னு நான் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டேன். இந்திய அரசு திருடனுக்கு பிறந்தவனுங்க, நரேந்திர மோடி திருடனுக்கு பிறந்தவன் தான் இந்த செம்மொழி நிறுவனத்தை திறந்து வச்சவன். அப்போ என்னுடைய திட்டங்களில் திறந்து வச்சு பேரும் புகழும் அவனுங்க பெற்றுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற போது எனக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மட்டும் வாய்ப்பு இல்லையோ? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதின அம்பேத்கர் திருடனுக்கு பிறந்தவன். அந்த திருடனுக்கு பிறந்தவன் சரியாக எழுதி வைக்கலையோ? இல்லை அவன் மண்டையில் எழுதும்போது மூளை காணாமல் போயிடுச்சோ? அதில் இருக்கிற அறிவு காணாமல் போயிடுச்சோ? எல்லாம் கண்டுபிடிச்சி நான் கொடுக்கணும்.